கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் சங்கீதம் 119:73 சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லி தாவீது எழுதுகிற இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய கரம் தான் நம்மள என்ன பண்ணிருக்குன்னா உண்டாக்கி இருக்கிறது, உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆமே. அப்படியாக அந்த கரத்துடைய மகிமை என்னன்னு சொல்லி எஸ்ரா 8:31 சொல்லிருக்கிறார். நாங்கள் எருசலேமுக்கு போக 1 மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார். ஆமே. இந்த நாள்ல கூட இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா சொல்லுகிறார், நாங்கள் எருசலேமுக்கு போக 1 மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். பயணம் புறப்படுகிற வேளையிலே என்ன எதிரிகள் எந்த வழியாய் வருவார்கள் என்று தெரியாது. ஆனாலும் அங்க சொல்லுகிறார், வழியிலே சத்ருவின் கைக்கும் பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்து அப்படின்னு சொல்லுகிறார். அப்படியாக நம்மையும் இன்றைக்கு நாம் எடுக்கிற செல்லுகிற பிரயாணங்களிலே ஆண்டவருடைய கரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த கரம் தான் நம்மை உருவாக்கினது, உண்டாக்கினது. அல்லேலூயா. அப்படியாக அந்த கரம் நம்மளுடைய சத்ருவின் கைக்கு நம்மளை நீங்களாக்கி நம்மளை ரட்சிக்கிற கரம் தான். அது அனுகூலமான கரமாய் நம்மோடு கூட இருக்கிறது. இதை சங்கீதக்காரர் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார். சங்கீதம் 63:8 என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமே. அவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த தாங்குகிற கரத்திலே நாம் என்ன பண்றோம்னா தைரியமா இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசாயா 41:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. நமக்கு செய்கிற அவருடைய கரத்தின் ரட்சிப்பை கண்டு, அவருடைய கரத்தின் மீட்பை கொண்டு, அவருடைய கரத்தின் பாதுகாப்பை கொண்டு, அவருடைய கரத்தின் அடைக்கலத்தை கொண்டு நாம் நடந்து கொண்டு வருவதை அநேகர் கண்டு என்ன பண்ணுவார்களா, யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். பாருங்க, இவங்க கூட கர்த்தர் இருக்காரு, கர்த்தருடைய கரம் தான் அவங்களை விடுதலை ஆக்குனது. அவங்களுக்கு எதிரையா எத்தனோ பேர் எழுப்பினாங்க, ஆனா கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு குறுக்கிட்டபடினாலே அவங்க சத்துருடைய எல்லா கைக்கும் அவங்க மீட்கப்பட்டாங்கன்னு சொல்லி அநேகர் கண்டு உணர்ந்து அறிந்து கொள்வார்கள். ஆமே. அதற்காக அவருடைய வலது கரம் செய்கிற ரட்சிப்பை காணும்படியாய் ஆண்டவர் அவருடைய அனுகூலமான கரத்தை நம்மேல் வைத்து அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான்
இயேசுவை நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை. அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை நம்பி வா, இயேசுவை. ஆமென். அவருடைய கரத்துக்குள்ளாக நாம் ஓடி வந்து விடுவோம். அவருடைய கரம் நம்மை பாதுகாக்கிற கரம், பராமரிக்கிற கரம், துணை செய்கிற கரம். அல்லேலூயா. நம்மளை வெட்கப்பட விடாத கரம் அவருடைய கரம். அந்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கியிருப்போம். கர்த்தர் ஏற்ற காலத்திலே நம்மளை உயர்த்துவார். ஆமென். God bless you.